எல்லாருக்கும் வணக்கம். பிகாஸ் எனக்கு நான் தெலுங்குல ஒரு லாங் பிரேக் எடுத்தேன். சாஹோக்கு அப்புறமாவே ஐ வாஸ் வெயிட்டிங் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும்னு. அண்ட் யூவி கிரியேஷன்ஸ் வந்து எனக்கும் ஒரு பிகாஸ் என்ன தெலுங்குல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். வம்சி பாய் எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் எப்பவுமே ஓகே அதான் இங்க பேச மாட்டார், அங்க ரூம்ல தான் பயங்கரமா போட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ வம்சி பார் என்ன பிகாஸ் நான் தமிழ் ஃபிலிம் பண்ணா கூட அவர் வந்து என்ன புஷ் பண்ணிட்டு இது உங்க சவுண்ட் மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அபிலாஷ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வம்சி சார் தான். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா அபிலாஷ் கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசும்பொழுதே செம கனெக்ட். என்னன்னா நானும் காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், நீங்களும் எழுந்திருவீங்களா, ஓகே, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தே ஒரு கனெக்ட். அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் பயங்கரம் மைண்ட் ப்ளோன். ஏன்னா இந்த மாதிரி பிகாஸ் அண்டர் டாக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஜென்ரலாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் அடி உதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கும். பட் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொன்று சரவணன் சார், அவர் கூட ரன்ராஜரன் ஒரு லக் ஃபேக்டர் ஒன்று அங்கே மேஜராக என்ன பெருசாக லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அகைன் இதுக்கும்போது ஐ வாஸ் லைக் இல்லைங்க செம்மையாக பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அபிலாஷ் கூட. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்கிரிப்டே வந்து பாதி ஸ்கிரிப்ட் வந்து ராஜீவன் சார் சொன்னார் 90s 2000s இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். கோயம்புத்தூர்ல தான் ரேசிங் மோட்டோகிராஸ்க்கான திங்ஸ் இருக்கிறதுனால லைக் நிறைய இது கேரக்டர்ஸே எனக்கு டப்பிங் வரும்போது தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் உங்களோட பெரிய ஃபேன், இதுதாண்டா போலீஸ்ன்னு சொல்லி அடிலாம் கொடுத்து திரும்ப வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் ரியலி கிளாட் சார். அண்ட் சில படங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஐயோ தெரியாம கமிட் ஆயிட்டமேன்னு இருக்கும். சில படங்கள் எப்படியாவது இந்த படத்தை காப்பாத்திடணும் அப்படின்னு இருக்கும். சில படம் ஹிட் ஆயிட்டா நல்லா இருக்கும் இருக்கும். சில படம் பண்ணும்பொழுது கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு தோணும். சில படங்கள் தான் ஓகே நல்ல வேளை இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு தோணும். அது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரீல் பண்ணும் பொழுதுமே இந்த படம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஏன்னா சில படங்கள் நம்ம சொல்லும் போது தெரியும் எங்க நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த படம் வருது அப்படின்னாலும் நம்ம 10 படம் பண்ணிட்டு இருந்தாலும் 1-2 படங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாளா நான் வந்து பைக்கர் லீடர் வலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் டீம் எல்லாருமே ஆக்சுவலி தமிழ் பேசுவாங்க, யுவராஜும் மதி சார் ராஜீவன் சார். ஸோ அதனால தமிழ் டீம் தான். அண்ட் இன்னொரு விஷயம், சவுண்ட் பத்தி இங்க சச்சின் வரல. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட். ஏன்னா சார் சொன்னாருங்க 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ட்ராக்கே வச்சிருக்கோம் 2 ஸ்ட்ரோக் வெர்சஸ் 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு. ஸோ சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இப்போ பைக்கர் பண்ணும்பொழுது என்ன நீங்க எஃப்ஒன் மாதிரி பண்றீங்களா அப்படின்னு அவனை எங்க பண்ணாலும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் பொழுது நாங்க ஒர்க் பண்ணும்பொழுது எஃப்ஒன் வரல. பட் ஆனா எங்களால முடிஞ்சதை நல்லா பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பா இப்போ இன்டர்நேஷனல் ஆடியன்ஸும் இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இது வந்து ஓகே இந்தியன் ஃபிலிம் வந்து இன்டர்நேஷனல் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு இல்லாம அவங்களுக்கும் இன்டர்நேஷனலா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபில்மா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருமே அஃப்கோர்ஸ் மலவிகா யூ பர்ஃபார்மன்ஸ் வாஸ் கிரேட். அண்ட் அபிலாஷ் வந்து யார் யாரெல்லாம் நான் கேஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரோ எல்லாரையுமே பிடிச்சிட்டு வந்தாரு. ஏன்னா அபிலாஷ் அவருக்கு அந்த ஒரு ஆரா இருக்கு. ஸோ இஸ் லைக் எல்லாரையும் அவரை பிடிச்சிருவோம் ஈஸியா. சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பேன் இண்டியா டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் அபிலாஷ் வில் பி ஒன். அண்ட் இன்னொரு விஷயம், தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு பார்க்காம ஜென்ரலா ஓகே 1 வீக் 2 வீக்ஸ் ஆகும், ஓகே ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் நிறைய படத்துக்கு சொல்ல மாட்டேன், தைரியமா போய் ஃபர்ஸ்ட் டே பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நல்ல படங்கள் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. பட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே பாருங்க, யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். தேங்க்யூ.